பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. புதிய கல்வியை ஏற்கவில்லை என்று ஒரு நாடகம் டிராமா போட்டு எல்லா டிராமாவும் போற. நட்டா ஏன்டா வந்தாலும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ எக்கேடா போ, நட்டா ஏன் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிட்டா சொல்லு. நட்டாக்கு அங்க என்ன வேலை? சிவா வீட்டுல நட்டாக்கு என்ன வேலை சொல்லு. உதயநிதி, நீ இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லு. நீ நாளைக்கே முதலமைச்சர் கூட ஆகிடும் சொல்லு பாப்போம். யாரை ஏமாத்துற? எங்களை ஏமாத்தல, இந்த கூட்டணி கட்சிகள் ஏமாத்துற. திருமாவளவன் ஏமாத்துறாரு, காங்கிரஸ் ஆனா அவங்க எல்லாம் பார்த்துருந்தாங்கிறாங்க. டெல்லியில் நடக்கிற காங்கிரஸ்காரனுக்கு தெரியாதா? இந்த நாட்டை 70 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. எத்தனை பேரை பார்த்துருக்குறாங்க காங்கிரஸ்காரன். அவனும் ஒன்ன பார்த்துருந்தாங்கிறான். உன் நாடகத்தை எல்லாத்தையும் அவனும் பார்த்துருந்தாங்கிறாங்க. திருமாவளவனும் பார்த்துருந்தாங்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்துருந்தாங்கிறாங்க, எல்லாரும் பார்த்துருந்தா இருக்காங்க, மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நாள்ல இல்லை, இன்னும் ஒரு 1.25 வருஷம் தான். 1.25 வருஷம் தான் உன்னுடைய நாடகத்திற்கு, போட்டோ அரசியலுக்கு முடிவு. இங்கிருந்து போற, அமெரிக்காவுக்கு போற. எதுக்கு போற கேட்டா முதலீட்டு கொண்டாடணும். எவ்வளோ கொண்டாந்த சொல்லு, எந்தெந்த கம்பெனி சொல்லு, எங்கெங்க அமைய இருக்குது சொல்லு, அதுக்கு இடம் கொடுத்துட்டியா சொல்லு, எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு சொல்லு. அதில் 6 கம்பெனி யாரானா இங்கே ஏற்கனவே மெட்ராஸில் இருக்கான். மெட்ராஸில் இருக்கிற கம்பெனிக்கு போய் அமெரிக்காவில் கையெழுத்து போடுறான். இவரை மாதிரி ஆள் ஒரு அருமையான ஆள். இங்கே பக்கத்தில் 10 நிமிஷத்தில் வர்றவன் 3000 கிலோமீட்டர் தாண்டி போய் கையெழுத்து போடுறான். உண்மையை சொல்லு. என் உடல்நிலையை பார்ப்பதற்காக நான் சொல்லி யார் என்ன சொல்ல போறாங்க? எல்லாருக்கும் மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் ஒருவர் தான். அதை நான் யாரும் தவறா சொல்லலை. சொல்லிட்டு போ, இல்லைன்னா தப்பு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக ஒரு டிராமா, நாடகம், நடிப்பு, இங்கிருந்து ஒரு 50 பேரை கூட்டு யார் வீட்டு காசியா? யார் வீட்டு காசு? எல்லாம் உங்க வீட்டு காசு, நம்ம வீட்டு காசு. உங்க அப்பா கருணாநிதி வசனம் எழுந்த காசுல அமெரிக்கா போய் வந்தாங்க. நீ சொல்ற பாரதி, எங்க அம்மாவை பத்தி பேசுற நீ. RS பாரதி ஞாபகம் இருக்கிறதா? உன் கருணாநிதி குடும்பம், முரசொலி குடும்பம் திவாலான போது, கடனுக்கு சக்தி வந்த போது, எங்கள் தலைவரும் எங்க அம்மாவும் இலவசமாக எங்கள் தங்கம் படத்தை நடித்து கொடுத்து உனக்கு பிச்சை போட்டதா? இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு பிச்சை போட்ட தலைவர் எங்க அம்மா, எங்க எம்ஜிஆர். நீ பேசுற RS பாரதி, அம்மா போட்ட பிச்சைடா. நாங்க போட்ட சோத்ததான் கருணாநிதி குடும்பம் சாப்பிட்டு இருக்குது. நீ சொல்ற ஊருக்கே போட்ட அம்மா சோறு போட்டாங்க, உன் கருணாநிதி குடும்பத்துக்கும் சோறு போட்டாங்க. உன் கருணாநிதி மூத்த புள்ளகிறான் பாரு, மூத்த புள்ள மூக்க அழகிரி, மூத்த புள்ளகிறான் பாரு, மூத்த புள்ள மூக்க அழகிரிக்கு அவனுக்கும் சோறு இல்லை. நீங்க வெத்தி அமைச்ச போது 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சோறு போட்டது எங்க அம்மாடா. மூக்காமுத்துதா கருணாநிதிக்கு முதல் புள்ள, மூத்த புள்ள அவர் தான் வந்திருக்கணும். யாரு முதலமைச்சரா வந்திருக்கணும். ஸ்டாலின் எல்லாம் வந்திருக்க மாட்டாரு. அது கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. இல்லைன்னா அவர் தான் முதலமைச்சர். அவர் சோறு போடல. இத்தனை பேருக்கு MK ஸ்டாலின், தமிழரசு எல்லாங்கிறீங்க. உன் மூத்த அண்ணனுக்கு சோறு போடல. அந்த மூத்த அண்ணனுக்கு சோறு போட்டது எங்க அம்மா. ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு ஏதாவது பேசாத. உன்னோட எங்களுக்கு நாக்கு ரொம்ப நீளம், நல்லா பேசுவோம், கவலைப்படாத. இந்த போலீஸை காட்டு மிரட்டுறது, இந்த கேஸை போட்டு மிரட்டுறது, இதெல்லாம் பார்த்து தான் ராஜா அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆகவே வாக்காளர் பெருமக்களே, விழுப்புரம் நகரம் மட்டும் இல்லை, விழுப்புரம் மாவட்டம் மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழகமே இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு வாக்களித்து விட்டு இன்றைக்கு ஏமாந்திருக்கிறது. மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, விலைவாசி தீர்க்கப்படவில்லை, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் போதை பொருட்கள் நடமாட்டம், கள்ளச்சாராயம் விற்பனை,
நம்ம மாவட்டத்தில் தான் நடந்தது. மரக்காணம், கள்ளக்குறிச்சி. இப்படி எதை பற்றியுமே கவலைப்படாத இந்த ஸ்டாலின் அரசு தன் மகனுக்கு முடிசூட்டுவதை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஸ்டாலின் அரசிற்கு விரைவிலே முடிவு கட்டுகின்ற காலம் நெருங்கி இருக்கிறது. வர இருக்கின்ற தேர்தல் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரட்டை ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமையும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.